ஷேய் வெஸ்டோ பிரமா டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. உலக நாட்டில் இப்போ ஒரு வெளிநாடு பயங்கரமான அடி. முக்காடு தொப்பி தாடி, அடுத்து கிறிஸ்டினா உட்கார்ந்து ஆட்டி கொண்டே இருக்கான. அந்த இரண்டு கணக்கில், ஒரு கணக்கில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் சாவுற எண்ணிக்கையில் அந்த ஆத்மா தூக்குவார். அவனுடைய செத்த ஆத்மாவை தூக்குன உடனே நாய் செத்து எத்தனை பேர்த்து கொண்டிருக்கான், நாய் எத்தனை குட்டிகளை கொண்டிருக்கான், அந்த ஆத்மாவே இரண்டையும் சேர்த்து விடுதார். இரண்டையும் சேர்த்து பவர் இளமச்சம்பழம் கனியில் எரிஞ்சு விடுதார். அந்த பவரை டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் அரசியல்வாதியை குடல் போட்டாரா அது கிழிக்கும், அது உள்ளே போவோம். இவன் கேவுன்னு இவன் கத்திக்கிட்டு இருப்பான் மண்ணிடப்பே. இந்த பவர் போய் உள்ளே போய் பிடிக்கும் அரசியல்வாதியை. பிடிக்கல மண்டை கிண்டெல்லாம் கிழிச்சு எரியும். தமிழ்நாட்டில் சீக்கிரமாக நடக்கும், கவலைப்படாயிடா. அந்த நாற்காலி சேரில் தமிழ்நாட்டில் ஆட்டுதானா, டெல்லியில் நாற்காலி சேரில் உட்காந்து ஆட்டுதா பெண்ணு. இரண்டு ஊடாலப்பட்டது நாட்டிலையும் ஆட்டுதானா சேரில் நாற்காலி சேரில். இப்போ கிழிக்க விடுவார். கிழிச்ச உடனே கொட்டல் மூளை எல்லாம் போட்டாரா அப்படியே தொலியை உரிக்கும். அந்த இதுதான் பவரை விட்டால் தான் கிழிக்கும். இந்த மானிட போய் சின்னவன் போகிறவன் வரான் அதை கிழிக்க மாட்டான். ஏற்கனவே நேபாளத்தில் தூக்கி அடித்தது என்ன தெரியுமாடா, இல்லை இப்போ தாண்டா அந்த கணக்கை இப்போ விடுதாரு. அது வேறு பவரை உள்ளே விட்டுட்டார். அந்த பவரை விட்டோன்னே மானிட பிறகு தூக்கி எரியும். புரியுதா? இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி. தமிழ்நாட்டில் இப்போ அரசியல்வாதியை தூக்கி எரியும். கைலாசத்தை பின்புறத்தில் ஒருத்தர் ஆடிட்டு போகிறானா, அவன் கூடிய சீக்கிரமாக ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி கை கால் ஒடிச்சு விடுவார். சீக்கிரமாக நடக்கும். ஒரு எம்எல்ஏக்கு அடிச்சாச்சுன்னா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரு எம்எல்ஏ சொல்லி முடிச்சுடுவார். எம்எல்ஏ பூரா சொல்லி முடிப்பார். ஒவ்வொரு எம்எல்ஏ இருக்கானா தமிழ்நாடு மூலம் எத்தனை எம்எல்ஏ இருப்பான் அது பூரா ஒடிச்சு விட்டுருவார். அடுத்தாப்பில் எம்பிக்கு ஒடிச்சு விடுவார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடக்கா. இதுலேயும் எம்எல்ஏ ஆணுக்கு பெண்ணுமா கிடக்கு. ஏதோ ஆணு பெண்ணை கை வச்சு விட்டுருவார். கை வச்சு விட்டோடனே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒடிச்சு விட்ருவார். ரெக்கையை ஒடிச்சு விட்ருவார். புரியுதா? எம்பி எம்எல்ஏ மந்திரியை ஒடிச்சு விடுவார். தமிழ்நாட்டில் கிடக்கிற மந்திரியை இப்போ குலாசும் பண்ணுவார், நெரிச்சிடுவார். இப்போ நெரிப்பார், எவனையா காலி பண்ணுவார். கருப்பு சிவப்பில் வந்து ரத்தப்பழி பூமியில் உழலைன்னா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டார். கூடிய சீக்கிரம் உளுண்டா கவலைப்படாயிடா அப்படின்ட்டார். எங்கிட்ட கூப்பிட்டே சொல்லிட்டார். கூடிய சீக்கிரம் சென்னை மெட்ராஸில் மந்திரியை ஒருத்தனை ரோட்டுக்கு பலியாக ரத்தத்து பலியாக கொடுப்பேன், கவலைப்படாயிடா அப்படின்ட்டார். வடதேசத்தில் நான் இப்போ ஒரு கணக்கு போட்டிருக்கேன்டா, அதை அழிச்சிடணும், அதை அழிச்சாத்த சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டார். கணக்கு போட்டாரா, செத்தியடா தொலைஞ்சியடா. ஏண்டா கவர்மெண்ட் லாயர் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் ஓட்டு முத்திரையை வாங்கி உள்ள சேரை பிடிச்சி ஆட்டுதான். இவனுக்கு 10 பேர் தூக்கிட்டு போகிறான். கருப்பு ஆடையை போட்டு கருப்பு ஆடை போடலாமா? நீதிமன்றம்னா என்னென்னு தெரியுமா? நீதி கொடுத்தார், கடவுள் நீதி கொடுத்தாரு. நான் நீதி இல்லை, அநியாயப்பட்டு நடக்கு. தப்பிச்சு போகிறான். தண்டனை கொடுக்காதனால 2 காலக்கையை தோளில் தூக்கி போட்டு குளத்தில் மண்ணல்லவா, ரோடு போடவா, பூரா பில்டிங்கை கெட்டவா, நாசம் பண்ண வந்த பாய் பேலை மானிட பேலை துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால் சேர்த்து புரிஞ்சுக்கோடா. வெளிநாடு கோடிக்கணக்கான பேர் இப்போ சாவுவான். இப்போ அடிப்பார் பாரு. இப்போ அடிக்கிற அடி பெரிய அடியாக இருக்கும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்க.